விளாம்பழம் என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத ஒரு தருணம். தீபாவளி விடிஞ்சா ம். எங்கேயோ வெடிச்சத்தம் கேட்குது. ம். நினைவுக்கு வருது, வீடெல்லாம் நினைவுக்கு வருது. சின்ன வயசில் நாம் திருடம் போலீஸ் வச்சு துப்பாக்கியால் சுட்டு விளையாண்டது, புதுச்சட்டை உடுத்தியது, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தது, இது எல்லாமே நினைவுக்கு வருகிறது அன்னைக்கு. அந்த வெடிச்சத்தங்கள் கேட்குது. ம். அன்னைக்கு இப்படி நடந்து போகும்போது சரியான பசி, எந்த உணவுப் பொருட்களும் கையில் இல்லை. அப்போ வீரப்பனார் சொல்கிறாரு கோவிந்தன்ட்ட, கோவிந்தா நிறைய பழங்கிறாடா அப்படின்னாரு. ம். சரி பிடுங்கம்ண்ணா அப்படின்னா. அப்போ மேக்கே ரங்கசாமி உயிரோடு இருந்தான். அவன் சொல்லி முடிச்சா மறுகணமே மரத்தில் ஏறிட்டான். ஓகே. ஏறுனா ஒவ்வொரு பழமும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் பழம். அப்போ அதை இருட்டு நேரம் அது அவன் என்ன செய்வான்னா, அந்த பிடுங்கி துண்டை நாங்கள் விரிச்சுக்குவோம். அவன் மேலேருந்து இந்த இருட்டுக்குள்ளேயும் சரியாக போடுவான். மேலே இருந்துக்கிட்டு சொன்னான், அன்றைக்கி பக்கத்தில் ஊர் இருக்குன்னா வெடியெல்லாம் வெடிக்கிறாங்க, இங்கேருந்து பார்த்தா தெரியுதுன்னு. உடனே எல்லோரும் ஏறணும் பார்க்குறது.